அன்பார்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி பால அறவாளி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் யாழ் திலீபன் அவர்களே, சிதம்பரம் நகர செயலாளர் கோரி பாவானந்த் அவர்களே, ஆதிமூலம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி அவர்களே, செய்தி தொடர்பாளர் திரு திருவரசு அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் ஆளவந்தான் அவர்களே, சேரநாதன் அவர்களே, ராம்ஜி அவர்களே மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை பெயர்கள் விடுவித்திருந்தால் பொறுத்தவர வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஏணி சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் மொத்த பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வெற்றி பெற்றால் திருமாவளவன் வெற்றி பெற்றதாக நான் மனமுணர்ந்து சொல்லுகிறேன். கடுமையான நெருக்கடியில் தேர்தல் களத்தை நாம் சந்திக்கும் போதெல்லாம் இந்த தொகுதியில் இஸ்லாமிய சொந்தங்கள் 100 விழுக்காடு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவு வழங்கி நம்மை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராகவே இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்துல் ரஹ்மான் என்கிற உணர்வோடு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் திறம்பட சிறப்பாக தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அவர் வெற்றி பெற அனைத்து முயற்சிகளையும் எஞ்சியுள்ள இந்த நாட்களில் மேற்கொள்ள வேண்டும். வீதி வீதியாக செல்ல வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும், ஏணி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரிக்க வேண்டும். இது நான் உங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள். இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல், நெருக்கடிகள் நிறைந்த ஒரு தேர்தல், சவால்கள் நிறைந்த ஒரு தேர்தல். இதை தொடக்கத்திலிருந்தே சுட்டிக்காட்டி வருகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பல பேர் நம்முடைய தோழர்கள் அங்க போய் 6 சீட்டுக்கு முதல்ல கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. எங்களுக்கெல்லாம் வருத்தம். 12 சீட்டு வாங்கிருக்கணும், 20 சீட்டு கொடுத்தா கூட நான் மகிழ்ச்சியை வாங்கிக்குவேன். வேண்டாம் நான் சொல்லுவோம். கூட்டணியில் எத்தனை இடங்கள் என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த சூழலுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும். 2001 8 இடங்களில் நாம் போட்டியிட்டோம், கலைஞர் கொடுத்தார். 2006 நாம் அதிமுக கூட்டணியில் இடம்பெற நேர்ந்தது, அவர் 9 தொகுதிகளை கொடுத்தார். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் 2 தொகுதி. 2011 கலைஞர் 10 தொகுதிகளை தமிழ்நாட்டிலும் 1 தொகுதி பாண்டிச்சேரியிலும் வழங்கினார். இந்த முறை அதைவிட கூடுதலாக பெற வேண்டும் என்றுதான் நாம் முயற்சித்தோம். ஒரு முறைக்கு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினோம். கடைசியில் 6 இடங்கள்தான் என்று தீர்மானிக்கப்பட்டு ஒப்பந்தத்திலே நான் கையெழுத்திட்டேன். அந்த நேரத்தில் அறிவாலயத்தின் வாசலில் வந்து நான் கொடுத்த பேட்டியை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாரும் கட்டாயம் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு நான்
விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மறுபடியும் நினைவூட்டுகிறேன் என்னவென்றால், இந்த தேர்தல் மிகவும் நெருக்கடியான ஒரு தேர்தல் என்று தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா, அதற்கான விளக்கம் தான் இது. கலைஞர் இன்றைக்கு இல்லை, காலமாகிவிட்டார். ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை, காலமாகிவிட்டார். இந்த இரண்டு பேரும் செல்வாக்கு படைத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்பதை பயன்படுத்திக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இங்கே மூக்கை நுழைக்க பார்க்கிறது, காது ஒன்ற பார்க்கிறது, வேறு ஒன்று துடிக்கிறது. இங்கே கட்சியை எப்படியாவது வளர்த்துவிட வேண்டும் என்று பதையாய் பதைக்கிறது. அதற்கு அதிமுக முதுகிலும் பாட்டாளி மக்கள் கட்சி முதுகிலும் ஏறி சவாரி செய்து கொண்டு உள்ளே வர பார்க்கிறது. இந்த நிலையில்தான் நாம் அவர்களை வீழ்த்த வேண்டும், அவர்களின் சதி செயலை முறியடிக்க வேண்டும், அவர்களை தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்க விடாமல் விரட்டியடிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்த பல கருத்துக்களை நான் உள்வாங்கிக் கொண்டு திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கூட்டணி எந்த வகையிலும் சிதறிவிடக்கூடாது. அப்படி சிதறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணமாக இருந்துவிடக் கூடாது. ஆகவே நாம் கட்டுக்கோப்பாக இருந்து சனாதன சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும், பாஜக தலைமையிலான கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடுதான் முதல் நபராக நான் போய் கையெழுத்திட்டேன். 6 இடமா 8 இடமா 10 இடமா என்பது பிரச்சனை இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை இடங்கள் என்பதை விட பாஜகவுக்கு தமிழகத்தில் இடம் இல்லை என்பதுதான் முக்கியமானது. அதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது. வேறு யார் பாஜகவை எப்படி பார்க்கிறார்களோ எனக்கு தெரியாது. நான் தொடர்ந்து 2012-13 இருந்து சொல்லி வருகிறேன். 2014 மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த நாளிலிருந்து சொல்லி வருகிறேன். இந்தியாவுக்கு ஆபத்து சூழ்ந்துவிட்டது, சனாதன பயங்கரவாதம் தலைவிரித்தாடப் போகிறது, சமூக அமைதி சீர்குலைய போகிறது, மதவெறி அரசியல் இங்கே பரப்பப் போகிறார்கள், சாதி உணர்வை தூண்டப் போகிறார்கள், இவ்வளவு காலம் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி அரசியல் பாழ்படப் போகிறது. இந்த கவலையை நான் இன்றைக்கு சொல்லவில்லை. மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த நாளில் இருந்து டெல்லிக்கே போய் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை எல்லாம் கூட சந்தித்து, நீங்கள் காங்கிரஸ் கட்சியோடு முரண்படலாம், கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனாலும் பிஜேபி இங்கே வளர்வதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. காங்கிரஸை பலவீனப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி நாளுக்கு நாள் வலிமை பெற்றுவிடும். பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெற்றுவிட்டால் இந்த தேசமே பாழ்பட்டு போகும் என்கிற கவலையை நான் 2016 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போதே புதுதில்லி வரையில் போய் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசிவிட்டு வந்தவன் திருமாவளவன். அன்றைக்கே நான் சுட்டிக்காட்டினேன், மோடி பிரதமராவது நாட்டுக்கு நல்லதல்ல, அத்வானியை விட மோசமான ஒரு பயங்கரவாத நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய நபர், எந்த பாதிப்பை பற்றியும் மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை பற்றியும் கவலைப்படாத ஒரு நபர், எவ்வளவு பெரிய வன்முறை வெளியாட்டத்தை கூட நடத்தி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று கருதக்கூடிய ஒரு நபர், சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சாதி வெறியை தூண்டி சமூகங்களை பிளவுபடுத்துவது, மதவெறியை தூண்டி இந்திய சமூகத்தை பிளவுபடுத்துவது, அதில் அரசியல் ஆதாயம் தேடுவது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் நான் இதையே திரும்ப திரும்ப சொல்லி வருவதற்கு காரணம், இவ்வளவு ஆபத்து அதன் பின்னணியில் இருக்கிறது என்பதுதான். திமுக ஒரு அரசியல் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியல் கட்சி, நமக்கு பின்னால் எந்த திரைமறைவு இயக்கமும் கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு அது வெறும் அரசியல் கட்சி அல்ல, சராசரி அரசியல் கட்சி அல்ல, வெறும் தேர்தலில் இருக்கிற தேர்தல் கட்சி அல்ல, அது வெறுமன அதிகாரத்திற்காக போட்டி போடுகிற அரசியல் கட்சியாக மட்டும் இல்லை. அந்த கட்சிக்கு பின்னால் அதை இயக்குவதற்கென்று ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தின் பெயர் RSS. உங்களுக்கு தெரியும். பிஜேபியை புரிந்து கொள்ள வேண்டுமானால் RSS புரிந்து கொள்ள வேண்டும். RSS கொள்கை தான் பிஜேபியின் கொள்கை. மோடி தான் பிரதமர் வேட்பாளர் என்பதை RSS தான் தீர்மானிக்கும், பிஜேபி தீர்மானிக்காது. தமிழ்நாட்டில் 20 இடங்களை அதிமுக கூட்டணியில் பெற்றிருக்கிறார்களே, 20 கூட்டணிக்குமான வேட்பாளர்களை தேர்வு செய்தது யார் என்று சொன்னால் பிஜேபி கிடையாது, RSS தான் தேர்வு செய்தது. RSS அப்படிங்கிற இயக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் பிஜேபி புரிஞ்சுக்க முடியும். RSS இயக்கம் ஒரு பயங்கரவாத கொள்கையை கொண்ட இயக்கம். அது தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. 1921 என்று கருதுகிறேன்.
அப்போதே இந்த கட்சி இந்த இயக்கத்தை உருவாக்கி விட்டார்கள். 1940 தான் இந்திய தேச விடுதலை போராட்டம் நடந்தது. இந்திய தேச விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தியடிகளின் தலைமையில காங்கிரஸ் இயக்கம் போராடியது. எல்லா இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட அத்தனை இயக்கங்களும் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றன. ஆனால் இந்திய தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத ஒரு இயக்கம் RSS. அப்புறம் பிஜேபி கிடையாது. 1980 தான் ஜனசங்கம்னு ஒரு கட்சியை தொடங்குறாங்க. ஜனசங்கம் முதல்ல 1984 தேர்தல் போட்டியிடுறார். 2 MP தான். 1984 ஜனசங்கத்துக்கு 2 MP தான். அதற்கு பிறகுதான் அவர்கள் படிப்படியாக பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள். முஸ்லீம் விருப்பு அரசியலை கையில் எடுக்கிறார்கள். முஸ்லீமா இந்துவா, முஸ்லீமா இந்துவா, இந்துவா முஸ்லீமா என்று மத வெறுப்பு அரசியலை விதைத்து பாபர் மசூதியை ஒரு கட்டத்திலே இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். அதற்கு பிறகுதான் பிஜேபி வளர்ச்சி அடைகிறது. வன்முறையின் மூலமாக, வெறுப்பு அரசியலின் மூலமாக. அதுவரையில் பாஜக தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு கட்சியாவே வளர்ச்சி அடையாமல் இருந்த காலம். காங்கிரஸ் தான் கோலோச்சி கொண்டிருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி அந்த காலத்தில் காங்கிரசுக்கு நேர் எதிரான போட்டி கட்சியாக இருந்தது. பெரிய வலுவான எதிர்கட்சியாக இருந்தது. 50-60 MPக்களை கொண்ட கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தன. அவ்வளவு வலிமையான கட்சிகளாக இருந்தன. காலப்போக்கில் மதவெறி அரசியலை மட்டுமே விதைத்து நீ இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன் என்று இந்த அரசியலை பற்றி மட்டுமே பேசி பேசி வன்முறை வெளியாட்டத்தை நடத்தி அத்வானி தலைமையில், அப்ப வாஜ்பாய் அத்வானி, அப்பெல்லாம் மோடி கிடையாது. அப்ப மோடி சாதாரண ஆள், RSS வளர்ந்த ஒரு நபர், அவ்வளவுதான். அப்புறம் குஜராத் அவர் எலெக்ஷன் நின்று முதலமைச்சர் ஆகிறார். அது தேச அளவில் அவருக்கு யாரையும் தெரியாது. அத்வானி வாஜ்பாய் போன்றவர்கள் எல்லாம் வெளியே கொஞ்சம் தள்ளி நிற்கிற காலத்துல RSS மோடியை புஷ் பண்ணி முன்னால கொண்டு வராங்க. ஒரு நான் பிராமின் வரணும். ஏன்னா அத்வானி பிராமின், வாஜ்பாய் பிராமின். அப்ப இவங்கெல்லாம் RSS இயக்கத்தில் இருக்கிற பிராமணர்களும் பிஜேபியில் இருக்கிற பிராமணர்களும் ஆதிக்கம் செய்கிறார்கள் விமர்சனம் வந்துச்சு. உடனே அவன் சூழ்ச்சி பண்ணி பிராமணர் அல்லாதவர்களை நாங்க தலைவராக்குவோம் அப்படின்னு பிஜேபிக்கு பங்காரு லட்சம்ங்கிற ஒரு தலித்தையே தலைவராக்குனாங்க. ஏன்னா அது ஒரு டம்மி போஸ்ட். எப்படி பாமக பொதுச் செயலாளர் ஒரு போஸ்ட் இருந்து டம்மி போஸ்ட், தலைவர்ங்கிற போஸ்டே டம்மி போஸ்ட் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைவர் ஒரு போஸ்ட். அவங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கிற சாதாரண சர்வெண்ட் அளவுக்குள்ள பதவிக்காரங்க, அதிகாரம் கிடையாது. பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பு வச்சுருவாங்க. அப்ப யார் இருந்தது? பொன்னுசாமி. அப்புறம் இப்ப ஒருத்தர் இருக்காரு. அவங்க எதுவுமே ஒரு தொண்டர் அதிகாரம் கூட கிடையாது. ஆனா பொறுப்பு வச்சு கொடுத்து வச்சிருப்பாங்க. எந்த அதிகாரமும் இருக்காது. அப்படி ஒரு டம்மி போஸ்ட் உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரி பிஜேபியில தேசிய தலைவரும் டம்மி போஸ்ட் தான், ஸ்டேட் லீடரும் டம்மி போஸ்ட் தான். எந்த அதிகாரமும் இருக்காது. நம்ம கட்சியில எல்லாருக்கும் அதிகாரம், ஆளாளருக்கு அதிகாரம், பொதுச் செயலாளருக்கு அதிகாரம், நகர செயலாளர் அதிகாரம். அவர் என்னை நீ வரக்கூடாது, நான் வர முடியாது. 4 மணிக்கு வரணும்னா இல்ல நீ 5:30 தான் வரணும் உட்கார வச்சுட்டாங்க. 5:30 தான் வரேன். நம்ம கட்சியில எல்லாருக்கும் பவர். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியிலும் பாஜக ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இரட்டை குழந்தை மாதிரி. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இரட்டை குழந்தை. அவன் மத வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பான், அவன் சாதி வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பான். தலித் வெறுப்பு தான் இவங்களுக்கு மூலதனம், முஸ்லீம் வெறுப்பு தான் அவங்களுக்கு மூலதனம். ரெண்டும் ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள். கொஞ்சம் முன்னாடி பிறந்தது பாஜக, கொஞ்சம் பின்னாடி பிறந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சோசியல் இன்ஜினியரிங். சோசியல் இன்ஜினியரிங் சாதி வரியை தூண்டுவதுதான் சோசியல் இன்ஜினியரிங். அவன் மதவெறியை தூண்டி அரசியல் பண்ணுவாங்க. இவர் சாதி வெறுப்பு அரசியல். அதனால்தான் தமிழ்நாடு முழுக்க திருமாவளவன் மட்டும் தனிமைப்படுத்தி அனைத்து சமுதாய பேரியக்கத்தை உருவாக்கி தலித் இளைஞர்கள் தான் இப்படி தப்பு பண்றாங்கன்னு தமிழ்நாடு கூட போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு வெறுப்பு அரசியலை விதைச்சு பார்த்தார். ஆனாலும் இங்க ஜம்பம் எடுபடல. அவரால் ஜெயிக்க முடியல, எந்த சமுதாய ஓட்டையும் வாங்க முடியல. பிஜேபி இந்து முஸ்லீம் வன்முறையை தூண்டுவது. இப்ப இந்த மாதிரி பிஜேபி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் இந்த டம்மி போஸ்ட் தான். அதுல யார் அதிகாரம் உழைத்தவர்கள், பவர்ஃபுல்லா இருக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் யாருன்னா RSS உடைய பொறுப்பாளர்கள் தான். RSS இருக்கிறவங்க தான் அதிகாரம் படைத்தவர்கள். இப்ப நட்டா கூட பெரிய பதவி அதிகாரம் உள்ள ஆள் கிடையாது. மோகன் பகவத் தான் அதிகாரம் உள்ள ஆள். மோடி போனா கூட மோகன் பகவத் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பார்.
இவர் பிரதமர் தானே, எழுந்துச்சுன்னா வரவேற்க மாட்டார். மோகன் பகவத் பிரதமரை விட பெரிய RSS உடைய தலைவர். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், பொய்ய சொல்லல, இல்லாதவங்க இட்டு கட்டி பேசுற. கால் மேல் கால் போட்டு உட்கார்றது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அவன் பிரதமர் பதவியை மதிக்க மாட்டாங்கிறத சொல்றேன். பிரதமர் பதவியை மதிக்க மாட்டான், அதுதான் அங்க உள்ள RSS உடைய மைண்ட் செட். அப்ப ஏன் மோடியையும் அமித்ஷாவையும் அவங்க ரெண்டு பேருமே பிராமணர் அல்லாதவங்க, அவனுக்கு தேவை பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாம் வேணும். ராமதாஸ் மாதிரியான ஆள் வேணும், எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆள் வேணும், ராம்தாஸ் அத்வானி மாதிரி தரித்திர ஆள் வேணும், இங்க தமிழ்நாட்டில் முருகன் மாதிரி ஆள் வேணும். நாம கடவுள் கிருபாநிதி தமிழ்நாடு தலைவர் ஆகினாங்க, ஆனா அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எதுவுமே அவரால் பண்ண முடியாது, எந்த பவரும் அவருக்கு கிடையாது. கடைசியில் அவர் மேல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு காட்டி அவர் அவமானப்படுத்தி வெளியேற்றினாங்க. பங்கார லட்சுமணன், கிருபாநிதி அல்ல, பங்கார லட்சுமணன். ஆகவே RSS இயக்கம் என்பதுதான் பிஜேபியினுடைய தாய் இயக்கம். RSS இயக்கத்தினுடைய துணை அமைப்பு தான் பிஜேபி, அரசியல் பிரிவு தான் பிஜேபி. இந்த இடத்துல எதுக்காக நான் சொல்றேன்னா, RSSக்கு ஒரு திட்டம் இருக்குது, கொள்கை இருக்குது. ஆனா பல திட்டம் வேற, ஒண்ணு மட்டும் சொல்றேன், சமூக நீதி என்ற இடஒதுக்கீடு கூடாது என்பதுதான் RSS இயக்கத்தினுடைய நோக்கம். உள்ளபடியே MBC நலன்களில் அக்கறை உள்ளவராக இருந்தால் மருத்துவர் ராமதாஸ் RSS ஓடும் பிஜேபியோடும் கூட்டணி வைக்கவே கூடாது. அவர் உண்மையிலேயே MBC நலன்கள் அக்கறை உள்ளவராக இருந்தார். ஏன்னா RSS சமூக நீதிக்கு எதிரான இயக்கம், அவங்க கொள்கையே அதுதான், கோட்பாடே அதுதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அத்வானில இருந்து பிஜேபி தலைவராக இருந்த காலத்துல மண்டல் பரிந்துரை வந்துச்சு, மண்டல் கமிஷன் பரிந்துரை. மண்டல் கமிஷன் பரிந்துரை என்னன்னா, SC/ST அல்லாத பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தரணும். அதை பற்றி ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு 27% அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம் அப்படின்னு VP சிங் முடிவு பண்றார். அப்ப VP சிங்க்கு உதவியா இருந்தது யார் தெரியுமா? அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தலித் தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான். ராம்விலாஸ் பாஸ்வான் OBCக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏன் செல்வி மாயாவதி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? ஏன் இன்றைக்கு பிஜேபியோடு இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வானி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்திய குடியரசுக் கட்சி எங்கேயும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அப்போதுதான் வளரும் இயக்கமாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை வரவேற்றது. மண்டல் கமிஷன் பரிந்துரையை வரவேற்றோம். OBC இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னோம். OBCக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்ன திருமாவளவன் எதிரியாம் OBC இடஒதுக்கீடு கூடாது என்று வன்முறை வெளியாட்டத்தை நடத்திய பிஜேபி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாம். யோசித்து பாருங்கள், இவர்கள் எவ்வளவு சொந்த சமூகத்திற்கு துரோகம் விளைக்கக்கூடியவர்கள் என்று. அன்றைக்கு அத்வானி தலைமையில ரத யாத்திரை நடந்தது. இதை கண்டித்து என்றால் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது, OBCக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. அவன் SC/ST இடஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை. சொல்ல போனால் நாம் அத்வானியை ஆதரித்திருக்க வேண்டும். சாதியவாதியாக இருந்திருந்தான், ஜனநாயகவாதியாக இருப்பதனால் நாம் அதை ஏற்கவில்லை. திருமாவளவன் சாதியவாதி அல்ல, ஜனநாயகவாதி. அதனால் என்னதான் நாடமாடினாலும் SC/STக்கு அவன் பதவியை கொடுத்தாலும் கூட ஒருபோதும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. OBCக்கு இடஒதுக்கீடு கொடுத்த நேரத்தில் அத்வானி ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தி வட இந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய அளவிலே வன்முறை வெளியாட்டத்தை தெரிவித்து விட்டார்கள். OBCக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. அதுதானே பிஜேபி செயல் திட்டம், அதுதானே RSS உடைய செயல் திட்டம். OBC என்றால் யார்? தமிழ்நாட்டில் BC MBC என்பதுதான் வட இந்திய மாநிலங்களில் OBC, அதர் பேக்வர்ட் கிளாசஸ், இதனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அதுல தலித் அல்லாத, பழங்குடி அல்லாத உழைக்கிற மக்கள் அனைவரையும் குறிக்கும். அது அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன பிஜேபி இவங்களுக்கு நண்பர்களா? இடஒதுக்கீடு கொள்கையே கூடாது என்று சொல்லுகிற RSS இவர்களுக்கு நட்பு சக்தியாம். இடஒதுக்கீடு வேண்டும் என்று 90களில் இருந்து OBC இடஒதுக்கீட்டை ஆதரித்துக் கொண்டிருக்கிற திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் இவர்களுக்கு பகை சக்தியாம். MBC மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், OBC மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். RSS உடைய இந்த கொள்கை மிகவும் ஆபத்தானது. அதனால்தான் EWS கொண்டு வருகிறான், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். நம்ம எல்லாம் தலைமுறை வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற அன்றைய ஜாம்பவான்களும், இன்டலெக்சுவல்ஸ், அறிவு சார்ந்த தரத்திலே ஜாம்பவான்களாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே விவாதித்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது, சமூக தகுதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்
என்று அதற்கு பெயர் சமூக நீதி என்று அந்த கோட்பாட்டுக்கு பெயர் சூட்டினார்கள். அதுக்கு எதிராக பொருளாதார நீதி என்கிற ஒன்றை இப்போது RSS கொண்டு வந்து திணித்திருக்கிறது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற பிராமண சமூகத்திலே ஏழையாக இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு. பிராமண சமூகத்திலே பிச்சை எடுக்கிறவனாக இருந்தாலும் அவன் பார்த்தா ஐயா சாமி வாங்க சாமி கும்பிடலாம். அவன் வறுமையில் வாடக்கூடியவனாக இருந்தாலும் கருவறைக்குள்ளே நுழைய முடியும், பூஜை செய்ய முடியும். மன்னாடி மன்னனாக இருந்தாலும் இந்த நாட்டை ஆண்ட சோழ பரம்பரையை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் வாரோடு வேரோடு வந்தாலும் கோயில் கூட நுழைய முடியாது, வெளியே தான் நிற்கணும். மகாராஜாவானாலும் வெளியே தான் நிற்கணும், மகாராணியானாலும் வெளியே தான் நிற்கணும். ஆனா ஒரே ஒரு அங்கவஸ்திரம் கட்டிருக்கிற பிராமணன் உள்ளே போக முடியும். இதுதான் சமூகத்தில் உள்ள யதார்த்தமான நிலை, நீண்ட காலமாக இருந்து வந்த நிலை. இதையெல்லாம் தகர்க்க வந்த பேரிடிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சனாதனத்தின் மீது பேரிடியால் விழுந்த ஒரு பேராளுமைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதே வழியில் தமிழகத்தில் தோன்றிய ஒரு மாபெரும் தலைவர்தான் பகுத்தறிவு பாடலர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த ரெண்டு தலைவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நீ நான் நீதிக்கு வந்திருக்க முடியாது, வெள்ளை சட்டை போட்டு இருக்க முடியாது. தலித்துகள் மட்டுமல்ல, ராமதாசே வெளியே வந்திருக்க முடியாது. அவர் நினைச்சிருக்கிறார் ஆண்ட பரம்பரை. பார்ப்பனம் பார்வையில ராமதாஸ் ஒரு சூத்திரன். இதுதான் சனாதனம் சொல்லுகிறது, இதுதான் சனாதனம் சொல்லுகிறது. அவர் MBBS படிப்பதற்கு பெரியார் தான் காரணம், புரட்சியாளர் அம்பேத்கர் காரணம். இன்னைக்கு அவருடைய பிள்ளைக்கு என்ன வறுமை தெரியாம இருக்கலாம், கஷ்டம் தெரியாம இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு தலைவர்களும் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் யார் எண்ணி பார்க்க வேண்டும். MBC ஆட்களுக்கு சொல்றேன், OBC நண்பர்களுக்கு சொல்றேன், எல்லோருக்கும் சொல்றேன். அந்த கருத்தில் இன்றைக்கு நீங்க வந்து என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் உங்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவன், குரல் கொடுக்கக்கூடியவன், சமூக நீதிக்காக தலைவர்கள் திருமாவளவன். ஒரு காலம் வரும், விடுதலை சிறுத்தைகளை பற்றி அறிந்து கொள்ளவும், திருமாவளவனை பற்றி புரிந்து கொள்ளவும், கோட்பாட்டு நீதியிலே யார் களத்தில் உண்மையாக நிற்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் கிடையும். எந்த காலத்தில் நாங்கள் ரெண்டு பக்கமும் பேசுறது கிடையாது. திமுக பேசிக்கிட்டே அண்ணா திமுக எத்தனை தர 22, நீ எத்தனை தர 23, அவன் 23 தராங்கிறான், நீ என்ன சொல்ற, நான் 24 தரேன். அவன் 24 தராங்கிறான், நீ என்ன சொல்ற, நான் 25 தரேன். இப்படி பேரம் பேசக்கூடிய கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொள்கை ரீதியாக முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து சனாதனத்தை விரட்டி அடிப்போம் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த நிபந்தனையும் கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. அப்ப பாத்துக்கலாம் காத்து கிடக்கல, ரெண்டு தரப்பிலையும் பேசல. ஒரு பக்கம் எடப்பாடி கிட்ட தூது அனுப்புறது, இன்னொரு பக்கம் தளபதி ஸ்டாலின் கிட்ட தூது அனுப்புற வேலைலாம் நமக்கு பிடிக்காது. நேரடியா நான் தளபதி கிட்ட சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட நாங்க நிக்கிறோம், பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய பார்க்கிறோம், விடக்கூடாது. வந்தானா நாடு கெட்டு குட்டிச்சவரா போயிடும், சமூக நீதி பாதிக்கப்பட்டுவிடும், சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுவிடும். அந்த கட்சி ஆபத்தான கட்சி, மிகவும் ஆபத்தான கட்சி, சனாதன பயங்கரவாத கொள்கையை வைத்திருக்கிற கட்சி. RSS பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. நமக்கும் காந்தியடிகளுக்கும் கருத்து முரண் உண்டு, நமக்கும் தான் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் கருத்து முரண் உண்டு. ரெண்டு பேரும் கடுமையா மோதிக்கொண்ட தலைவர்கள், அவர் காலத்தில் சமாதானத்து தலைவர்கள். அந்த காந்தியடிகளை இன்றைக்கு நாம் மதிக்கிறோம். உலகமே அவரை உத்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறது. இந்திய தேசம் மகாத்மா என்றும் தேசத்தந்தை என்றும் அழைக்கிறது. அப்படிப்பட்ட காந்தியடிகளை சுட்டுக் கொண்டது யார்? கோட்சே. கோட்சே யார்? RSS இயக்கம். ஏன் RSS கோட்சே காந்தியடிகளை சுட்டுக் கொள்ள வேண்டும்? காந்தியடிகள் என்ன மாவோயிஸ்டா, நக்சல்வாதியா, தேச விரோதியா, தீவிரவாதியா, தீவிர கம்யூனிஸ்டா, துப்பாக்கி ஏந்தி தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்தாரா? காந்தியடிகளை ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும்? இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இரு என்று சொன்னதற்காக சுட்டுக் கொண்டார்கள். இந்து முஸ்லிம் ஒற்றுமை இந்த நாடு பிளவுபட்டுவிடக் கூடாது. இந்தியா மதம் சார்ந்த ஒரு நாடாக மாறிவிடக் கூடாது. பாகிஸ்தான் வேண்டுமானால் முஸ்லிம் நாடாக இருக்கட்டும், இந்தியா அப்படி ஒரு இந்து நாடாக இருக்கக்கூடாது. இது எல்லா மதங்களும் வாழக்கூடிய பல தேசிய இனங்கள், பல மதம் பேசக்கூடிய மக்கள், மொழியை பேசக்கூடிய மக்கள், பல மதத்தை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பொது நிலை தேசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் காந்தியடிகள்.
அதுக்காக சுட்டு போனான், நேரா போய் நின்று சுட்டு போனான். அப்ப ஒரு சாது, அவர் வந்து ஒரு சாது, ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். போய் துப்பாக்கியால் ஒருவன் சுட்டுக் கொள்கிறார் என்றால் எவ்வளவு மோசமான பயங்கரவாதியாக இருப்பான். காந்தியடிகளையே சுட்டுக் கொண்ட சனாதன பயங்கரவாதி கோட்சேவனுடைய இயக்கம் தான் RSS. அதே RSS இயக்கம் தான் பெருந்தலைவர் காமராஜரை டெல்லியிலே தங்கியிருந்த வீட்டில் கொலை செய்வதற்காக அந்த வீட்டில் தீ வைத்தார்கள். நல்ல வேளை காமராஜர் தப்பிச்சார். சர்தார் பட்டேல் RSS இயக்கத்தை தடை விதித்து இந்த மோசமான இயக்கம் இந்தியாவில் வளரக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த இயக்கத்தை வளர்ப்பது யார்? அதுவும் தமிழ்நாட்டிலே வளர்ப்பது யார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துரோகம் செய்யக்கூடிய வேலையை செய்திருப்பது ஒருவரும் அதிமுகவும் இன்னொருவரும் பாமகவும். நல்ல வேளை வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார். அந்த துரோக செயலுக்கு அவர் போகவில்லை. தமிழ் தேசிய உணர்வாளர், ஈழ விடுதலை ஆதரவாளர், சமூக நீதி போராளி, சமத்துவத்தை உண்மையாகவே நேசிக்கக்கூடியவர். அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் அவர் உள்வாங்கி இருக்கிறார். அதனால்தான் அங்கு இருக்க முடியல. இப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் இருக்க முடியாது. கண்மொழித்தனமா பதவி இருந்து கல்வி சிரமம் மட்டும்தான் அங்க இருக்க முடியும். கருப்பங்காட்டில் மறைஞ்சிருக்க மட்டும்தான் இருக்க முடியும். வெளிப்படையா வந்து வெளிச்சத்தில் என்று கொள்கை பேசுகிறவர்களா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அப்படிதான் வளர்க்கிறாங்க. பாவம் காடுவெட்டி குரு, அவர் பேச்சை கேட்டுட்டு எப்படி எல்லாம் உச்ச ஸ்தாயிக்கு போய் பேசினார். அவர் பேச்சை இவர் நல்லா ஸ்குரு பண்ணி விடுவார். இவரை வந்து பயங்கரமான தீவிரவாதியா காட்டுவாரு, மகனை வந்து பயங்கரமான தலைவராக காட்டுவார். அவர் முதலமைச்சராக வரணும். இன்னைக்கு அந்த குடும்பம் வெளியிலே வந்து நிற்கிறது. இதை நான் ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், பாஜகவை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு தமிழகத்திலே கொண்டு வந்து அடித்தளம் அமைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவர்கள் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆகவேதான் தோழர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி 3 சின்னங்களில் போட்டியிடுகிறது. ஒன்னு தாமரை, அது அவங்க 20 இடத்துல மட்டும். இன்னொன்னு ரெட்டைலை 100 இடங்களுக்கு மேல. இன்னொன்னு மாம்பழம். மாம்பழம் யார் சின்னம்? பிஜேபி சின்னம். ரெட்டைலை யார் சின்னம்? பிஜேபி சின்னம். ரெட்டையில நின்னாலும் பிஜேபி உறுப்பினராக வேலை செய்வான். பன்னீர்செல்வத்துடைய நண்ப மகன் ரவீந்திரநாத் அவர் அங்க வந்து எழுந்துச்சாருன்னா அவர் மோடிஜி மோடிஜி, நாமெல்லாம் மோடி மோடிமோ. அவர் வட இந்திய பாஷையில மோடிஜி அப்படின்னு சொல்லுவார். அவர் லெட்டர் பேர்ல வந்து மோடி படம் தான் பெரிய படமா போட்டு வச்சிருப்பார். எடப்பாடி ஓபனேஷன் சின்ன படமா போட்டு வச்சிருப்பார். அவர் அதிமுக உறுப்பினர், பிஜேபி உறுப்பினர். இங்க யாரும் எதிர்த்து போட்டியிடுறது? ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டா அவரு பிஜேபி மாறிடுவார். பிஜேபி வேலை செய்வார். ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வேலை செய்வாங்க. ஏன்னா எம்ஜிஆர் காலத்து ரெட்டையில இல்ல இது, ஜெயலலிதா காலத்து ரெட்டையில இல்ல இது. எம்ஜிஆர் காலத்து ரெட்டையில வேற, ஜெயலலிதா காலத்து ரெட்டையில வேற, எடப்பாடி காலத்து ரெட்டையில மோடியின் ரெட்டையிலை. இப்ப எனக்கு முன்னால தொல்கிறது இனிஷியலா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு இனிஷியல் இருக்கு, பிஜேபின்னு ஒரு இனிஷியல் இருக்கு. அது பிஜேபி ஏடிஎம்கே. பிஜேபி ஏடிஎம்கே, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாதிரி 3 எழுத்து இருப்பாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அந்த மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே. ஏடிஎம்கே அப்படி நீர்த்து போய்விட்டது. ஏடிஎம்கே நீர்த்து போய்விட்டது. பாமக நீர்த்து கொண்டே இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு ஏடிஎம்கே இருக்காது, பாமக நீர்த்து போய்விடும். கூட்டணி கட்சிகளையே சுவாகம் பண்ணுகிற கலாச்சாரம் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. யாரு கூட்டணி செய்தாலும் அவங்களை காலி பண்ணுவாங்க. நிதிஷ்குமாரை காலி பண்ணிட்டாங்க, ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை காலி பண்ணிட்டாங்க, அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கட்சியை காலி பண்ணிட்டாங்க. மம்தா பானர்ஜிக்கு இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்து அந்த அம்மாவுக்கு மூச்சு திணற அரசியலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏன் வந்ததுன்னா, ஒரு காலத்துல பிஜேபி கூட்டணி வச்சதுதான் காரணம். இப்ப அதுல முக்கியமான புள்ளிகளை பூரா தூக்கலாம். உள்ளவன் பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ், அவன் என்ஆர் காங்கிரஸ் என்ன பண்ணா, நாராயணசாமி காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறதுக்காக போய் பிஜேபி கூட்டணி வச்சான். பேசிட்டு இருக்கும்போது என்ஆர் காங்கிரஸ் 3 பேரை தூக்கிட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவன் நண்பனா வந்து பேசிட்டு இருக்கான். என்ஆர் காங்கிரஸ் 5 பேரை தூக்குனது ரைட்டு. நாராயணசாமி காங்கிரஸ்ல இருந்து என்ஆர் காங்கிரஸ் 3 பேரை தூக்கலாமா? அவன் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு தானே. நண்பருக்கே குழி தோண்டக்கூடிய கலாச்சாரம் பிஜேபி கலாச்சாரம்.
பாவம் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பரிதாபப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. அவங்க நிலை முக்கியமான அதுக்கு பூரா போயிடும். ஒன்னொன்னா பிஜேபி போயிடும். பிஜேபி RSS நிலை என்னன்னா, இந்த தேர்தலில் திமுகவையோ திமுக கூட்டணியையோ வீழ்த்த முடியாது, அவங்க ஜெயிச்சு வரட்டும். ஆனால் இந்த தேர்தலிலேயே 2வது இடத்துக்கு பிஜேபி வரணும். எப்படி வர முடியும்? அவங்க ஒரு ஊர்ல கூட கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 234 தொகுதிகள் கிடையாது. 234 தொகுதியில் பொறுப்பாளர்கள் போட்டு வச்சிருக்கோம். கிடையாது. அதிமுக ஒரு ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாது. சிதம்பரம் வாழ்ல நின்னா கூட தனியார் நின்னா ஜெயிக்க முடியாது. ஆனா அவன் 20 தொகுதி வாங்கிருக்கான். 20 தொகுதிங்கிறத 234 தொகுதி அவன் தொகுதி தான் பிஜேபி. அப்ப நேரடியா இங்க ஒரு தொகுதி தேர்தல் ஜெயிக்க முடியாது. அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியையும் அதிமுகவையும் பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சு வந்தா அவங்க உறுப்பினர்களை பூரா விலைக்கு வாங்கி தாங்கட்சியில சேர்த்து தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறது பாஜக. அதிமுகவை விழுங்கி செரித்துவிடும். பாமகவில் இருப்பவர்களை ஒவ்வொருவராக அள்ளிவிடும். கடைசியில் பாஜக திமுகவுக்கு எதிரே நின்று அரசியல் செய்யக்கூடிய எதிர்க்கட்சியாக மாற விரும்புகிறது. ஏன்னா அடுத்து வர்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே, அதுதான் அவங்க நோக்கம். 2024 ஏடிஎம்கே ஒரு கட்சி இருக்காது தமிழ்நாட்டில். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அப்படி ஒரு கட்சியை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். தோழர்களே, இதெல்லாம் நான் கற்பனையா பேசவில்லை, கவலையோடு பேசுகிறேன், யதார்த்தத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். வெறுப்பை உணரவில்லை, இருப்பை சொல்லுகிறேன். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட சனாதன பயங்கரவாத சக்திகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது. அதற்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும். எனவே திருமாவளவன் முதல்வராக போய் அறிவாலயத்தில் நுழைந்து 6 இடங்களுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்க வேண்டும் வெளியே சொன்னான். எங்களுக்கு 6 என்பதை பற்றி கவலைப்படவில்லை. 6 பேரும் 6 நபர்கள் அல்ல, 6 படை என்று சொன்னார். 6 படை. முருகனுக்கு தான் 6 படை இல்லை, மலவனுக்கு 6 படை இல்லை, 6 படை. அருமை தோழர்களே, அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நீண்டகாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கையோடு இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். பேராசிரியர் காதர் மைதீன், கண்ணியர் தலைவர் காயிதே இல்லத்தை போல கண்ணியமாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள். அவருடைய அருமை புதல்வராக, அவருடைய அருமை சீடராக, அவருடைய அருமை வேட்பாளராக, அவருடைய வாழ்த்துக்களை பெற்று இங்கு வந்து இருக்கிற அப்துல் ரஹ்மான் நம்முடைய லால்பேட்டையை சார்ந்தவர். அவருடைய தந்தை எனக்கு மிகவும் இணக்கமானவர், நெருக்கமானவர். அன்னையிலே காலமாகிவிட்டார். தளபதி சஃபிகுர் ரஹ்மான் ரொம்ப முக்கியமான ஒரு இஸ்லாமிய தலைவர், கண்ணியமானவர். அவருடைய பிள்ளைதான் அப்துல் ரஹ்மான். அவர் இங்கு வேட்பாளராக முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அப்படி என்றால் இந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் என்ன? விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் என்ன? வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சமூக நல்லிணக்கத்தின் சின்னம், சனாதனத்தை விரட்டியடிக்கும் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். மறவாமல் தேனி சின்னத்தை வாக்களித்தவர்கள் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களா, முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகழேந்திரவர்களா, மைக்கு செஞ்சீங்கப்பா, நகர செயலாளர் கணேஷ் ராஜா அவர்களா, காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த சந்திரசேகர் அவர்களா, பிடிசி வேலுசாமி அவர்களா, சிபிஎம் கருப்பையா அவர்களா, அமர்நாத் அவர்களா, ராஜேஷ் கண்ணன் அவர்களா, திருப்புரை குரூப் அவர்களா,
அதிமுக நகர செயலாளர் ஐயப்பன் அவர்கள், விசிக தாமரைச்செல்வன், மோசந்தி, ராமச்சந்திரன் ஆகியவர்கள், அயோமதி இஸ்மாயில் அவர்கள், முகமது ரஃபீக் அவர்கள், பாமக தமிழ் அன்சாரி அவர்கள், சம்சுல் அவர்கள், ரஹீம் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் கமல்நாதன் அவர்கள், பத்ரேர் அவர்கள், திராவிடர் கழகத்தை சார்ந்த பெண் சிவகுமார் அவர்கள் மற்றும் தலைவர் கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் கலையூரில் கமலநாதன் வந்திருக்கும் அனைவருக்கும் பணியாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம்படுத்தப்பட்டிருப்பதை நான் நிகழ்ச்சியை முடிக்காக வேண்டும். அங்கேயும் பல்லாயிரக்கணக்கில் தலைவர்கள் காத்துக் கிடக்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் ஐயப்பன் அவர்கள் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். அனைத்து தரப்பு மக்களுக்குமான மக்கள் அவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர் அண்ணன் தலைமையின் தளபதியாக கடலூர் தொகுதியில உதயசூரியன் சின்னத்திலே பெற்றிருக்கிறார். அவர் தேவையான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்களை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். தமிழகத்தில் நாம் 6 தொகுதிகளில், பாண்டிச்சேரியில் உண்டு மொத்தம் 7 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றன. வீடு வீடாக நம்முடைய சின்னங்களை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடலூர் தொகுதியில் வீடு வீதியாக சென்று, வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து அந்த ஐயப்பன் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன். தமிழகத்தில் உயர்வு நடந்த தேர்தல்கள் சராசரியாக வழக்கமாக நடந்த தேர்தல்கள். ஆனால் இந்த தேர்தல் அப்படி அல்ல. பாஜக என்கிற சனாதன சக்தி, சனாதன பயங்கரவாத சக்தி, வெகுமக்கள் விரோத சக்தி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி, ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி, எல்லாவற்றை விட புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கட்சி, RSS இயக்கத்தால் வழிநடத்தப்படக்கூடிய கட்சி. அந்த கட்சி கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை என்பதை பயன்படுத்திக் கொண்டு இங்கே காலூன்ற பார்க்கிறது. கலைஞர் இல்லாமல் இருக்கலாம், அண்ணன் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். கலைஞர் இல்லாமல் இருக்கலாம், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார். ஜெயலலிதா இல்லாமல் இருக்கலாம், இங்கே அம்பேத்கரின் பிள்ளைகளும் பெரியாரின் பிள்ளைகளும் இருக்கிறோம். சனாதன பயங்கரவாத சக்திகளை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதிமுக முதுகிலே ஏறி, பாமக முதுகிலே ஏறி சவாரி செய்து தமிழ்நாட்டிலே காலூன்ற துடிக்கிற பாரதிய ஜனதாவுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் கடலூர் தொகுதியிலே அண்ணன் ஐயப்பன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அருமை தோழர்களே, RSS என்கிற இயக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் கொடியெல்லாம் இறக்குமா? கொடியெல்லாம் இறக்கு. RSS இயக்கத்தை புரிந்து கொண்டால்தான் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியும். RSS இயக்கம் என்பது பிஜேபியை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தாய் இயக்கம். அது 1920களிலேயே தொடங்கியாகிவிட்டது. அந்த இயக்கத்தை தொடங்கிய கோல்வார்கர் உட்பட அத்தனை பேரும் இந்திய தேசிய கொடியை மதிப்பதில்லை, இந்தியா என்கிற பெயரை ஏற்பதில்லை. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்து நம்முடைய மகத்தாளர் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்பதில்லை. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், பழங்குடி மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிற இடஒதுக்கீடு என்னும் சமூக நீதியை ஏற்பதில்லை, மொழி உணர்வை ஏற்பதில்லை, இன உணர்வை ஏற்பதில்லை. பல மொழிகள் கூடாது. இந்தியாவில் ஒரே மொழிதான் பேச வேண்டும், அது இந்தி தான். ஒரே மொழிதான் கடவுளுக்கு ஏற்ற மொழி, அது சமஸ்கிருதம் தான். இந்தியாவில் வேற எந்த மொழியும் இருக்கக்கூடாது, இந்தியாவில் வேறு எந்த மதமும் இருக்கக்கூடாது, இந்தியாவில் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது என்று RSS இயக்கம் மிக மோசமான பாசிச கட்சியாக இயக்கமாக இருக்கிறது. ஆனால் சொல்லுகிறோம், பிஜேபி ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு பாசிச இயக்கத்தினுடைய அரசியல் கட்சி. இயக்கம் என்பது RSS இயக்கம்.
ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்ததற்காக சொல்லுகிறேன். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முரண்பாடு உண்டு, மோதல் உண்டு. ஆனாலும் உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிற உத்தமர் காந்தியடிகள். இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய காந்தியடிகளையே சுட்டுக் கொண்டது யார்? காந்தியடிகளை சுட்டுக் கொண்டது யார்? கோட்சே. அவன் கோட்சே எந்த இயக்கத்தை சார்ந்தவன்? RSS இயக்கத்தை சார்ந்தவன். காந்தியடிகள் என்ன தீவிரவாதியா? தேச விரோதியா? தீவிர கம்யூனிஸ்டா? நக்சல்வாதியா? மாவோயிஸ்டா? ஏன் காந்தியடிகளை சுட்டுக் கொண்டான்? இந்து முஸ்லிம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதற்காக காந்தியடிகளை சுட்டுக் கொண்ட பயங்கரவாத இயக்கம் தான் RSS. முயற்சித்து அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு தீ வைத்த இயக்கம் தான் RSS என்கிற பயங்கரவாத இயக்கம். அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அந்த இயக்கத்தை தடை விதித்து சொன்னார், இப்படிப்பட்ட மோசமான ஒரு இயக்கம் இந்தியாவில் வளரக்கூடாது என்று சொன்னார். அந்த இயக்கத்திற்கு தோல் பிடிப்பது யார்? தோளியை தூக்கி வைத்து கொண்டாடுவது யார்? ஒருபுறம் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பெரும் துரோகத்தை இழைத்திருக்கிற அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். சனாதன பயங்கரவாத சக்தியான RSS அரசியல் பிரிவான பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே அடித்தளம் வகுப்பதற்காக திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி, RSS இயக்கத்தின் அரசியல் பிரிவு. அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது. அந்த 20 தொகுதி மட்டும் சொல்லவில்லை. அதிமுக என்பதும் பிஜேபி தான், பாமக என்பதும் பிஜேபி தான். இரட்டலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் பொருள். தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது. எடப்பாடி பழனிசாமியே பிஜேபியில் சேர்ந்தாலும் சேர்ந்து விடுவார். பன்னீர்செல்வம் பிஜேபியில் சேர்ந்தாலும் சேர்ந்து விடுவார். காலத்து அதிமுக அல்ல, எம்ஜிஆர் காலத்து அதிமுக அல்ல, இது எடப்பாடி காலத்து அதிமுக, மோடி அதிமுக. மோடி அதிமுக ஒவ்வொருத்தருக்கும் இனிஷியல் இருக்கிற மாதிரி தொழில் திருமாவளவன் என்பதை போல ஏடிஎம்கேவுக்கு இனிஷியல் இருக்கிறது. அதுதான் பிஜேபி ஏடிஎம்கே. பிஜேபி என்பதுதான் ஏடிஎம்கேவுக்கு இனிஷியல் முன்னெடுத்து. அன்பார்ந்த தோழர்களே, மிக மோசமான சமூக நீதிக்கு எதிரான, ஜனநாயகத்திற்கு எதிரான, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான, இந்திய தேசிய கொடிக்கு எதிரான, பன்மைத்துவத்திற்கு எதிரான மிக மோசமான ஒரு இயக்கம்தான் RSSம் பாஜகவும். அந்த கட்சி, அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் வளரக்கூடாது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாற்காலில் அமர வேண்டும். அதற்கு அண்ணன் ஐயப்பன் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், காங்கிரஸ் ஆதரவற்ற சின்னம், இடதுசாரிகளின் ஆதரவற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி 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 நன்றி. கட்சியின் சின்னம், முஸ்லிம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். புவனகிரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் சரவணன் அவர்கள் சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு அவரால் வர இயலவில்லை. அவர் விரைவில் உடல்நலம் பெற்று அவர் தேர்தல் களப்பணிக்கு திரும்ப வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிட்ட போது அவர் இந்த புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் இரவு பகலாக வேலை செய்தவர். வீதி வீதியாக சென்றவர், வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தவர்.
திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும், தளபதி அவர்களின் கட்டளை என்று இந்த பகுதியில் மிகச் சிறப்பாக நமக்கு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பணியாளர் வாக்கு ஊதட்டுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். அப்துல் ரஹ்மான் வேட்பாளர் நம்ம கூட இருக்கிறார், சிதம்பரம் வேட்பாளர். அவர் ஓதுற நேரத்தில் கொஞ்சம் அமைதியா இருக்க விரும்புகிறார். ஆரவாரம் செய்யவும் தெரியும், அதை விட பன்மடங்கு அமைதி காக்கவும் தெரியும். அமைதியாக இருந்து கட்டுப்பாட்டை கடைபிடித்த உங்களுக்கு நன்றி. நகர இணைச் செயலாளர் செல்வகுமார், ராத்தப்பாடி சரவணன் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, துரைக்கு சரவணன் அவர்கள் மிகவும் இணக்கமானவர், நெருக்கமானவர், பழகுவதற்கு இனிமையானவர், அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய தொண்டுள்ள படைத்தவர், மிக மிக அமைதியானவர். அவதூறுகளை பரப்ப மாட்டார், வதந்திகளை பரப்ப மாட்டார், வன்முறைகளை தூண்ட மாட்டார், சாதி உணர்வை வளர்க்க மாட்டார். அப்படி ஒரு சிறந்த ஆளுமை அன்பு சகோதரர் துரைக்கு சரவணன் அவர்கள். அவர் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இப்போது நடைபெறுகிற தேர்தல் கடந்த காலங்களில் நடந்ததை போன்ற சராசரியான வழக்கமான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் களத்தை பாரதிய ஜனதா கட்சி தனக்கான ஒரு களமாக மாற்றுவதற்கு சதி முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு காய்களை நகர்த்தியிருக்கிறது. அதிமுக முதுகிலே ஏறி பாமகவின் முதுகிலே ஏறி தமிழ்நாட்டில் சவாரி செய்ய பார்க்கிறது. அதற்கு அவர்களும் இடம் கொடுத்து விட்டார்கள். ஒருபுறம் அதிமுக, இன்னொரு புறம் பாமக, இருவரும் மாறி மாறி தோளிலே தூக்கி சுமக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சி திமுகவை போல அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல அல்லது விசிகாவை போல சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. அந்த கட்சிக்கு பின்னால் பயங்கரவாத கொள்கையை கொண்ட சனாதன அரசியலை கொண்ட RSS இயக்கம் பின்னிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. RSS இயக்கத்தை புரிந்து கொண்டால்தான் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியும். பிஜேபி தனித்து இயங்கவே முடியாது. பிஜேபியின் துணை இயக்கம் அல்ல RSS துணை இயக்கம் தான், அரசியல் பிரிவுதான் பிஜேபி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பிஜேபி வெற்றி பெறுகிறது என்றால் RSS வெற்றி பெறுகிறது என்று பொருள். பிஜேபி நாட்டை ஆளுகிறது என்றால் RSS ஆளுகிறது என்று பொருள். தமிழ்நாட்டிலே பிஜேபி வேரூன்றுகிறது என்றால்
RSS வேரூன்றுகிறது என்று பொருள். RSS மிக மோசமான பயங்கரவாத கருத்தியலை கொண்ட ஒரு அமைப்பு. அதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் கட்சி மாறுபாடுகள் இருந்தாலும் கூட ஆகஸ்ட் 15 தேசிய கொடியை ஏற்றுகிறோம். ஜனவரி 26 தேசிய கொடியை ஏற்றுகிறோம். அது அனைவருக்கும் பொதுக்கொடி என்று நாம் எல்லோரும் இன்று சல்யூட் அளிக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இதுவரையில் இந்திய தேசிய கொடியை மதிக்காத ஒரு கட்சி, ஒரு இயக்கம் உண்டு என்றால், அதை தன்னுடைய அலுவலகத்தில் ஏற்றாத ஒரு இயக்கம் உண்டு என்றால், தேசிய கொடியை அவமதிக்கிற இயக்கம் உண்டு என்றால் அது RSS இயக்கம் தான். யாருனாலும் கேள்வி. RSS காரன் தேசிய கொடியை அந்த சிவப்பு, அதாவது செங்காவி நிறம், வெள்ளை நிறம், பச்சை நிறம், நடுவில் அசோக சக்கரம், இதுதான் நம்முடைய தேசிய கொடி. இது காங்கிரஸ் கொடி இல்லதானே? காங்கிரஸ் கொடி என்ற தேசிய கொடி. இதுவரையில் RSS காரர்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டதை, அதை அவர்கள் ஏற்றியதும் இல்லை. அவங்க ஆபீஸில் ஏற்கனவே கிடையாது. ஊராட்சி மன்ற தலைவரிலிருந்து இந்திய நாட்டின் பிரதமர் வரையில், ஊராட்சி மன்ற தலைவரிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரையில் தேசிய கொடியை ஏற்றுகிறோம். ஆனால் RSS காரர்கள் இந்த கொடியை நாங்கள் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப என்ன கொடி உங்களுக்கு வேணும்? அவங்களுக்கு இந்தியாவின் தேசிய கொடியா காவி கொடியை தான் ஏற்றுவார்களாம். அதுல சஸ்திக் போட்டிருப்பாங்க. சஸ்திக்னா இந்த ஓட்டு போடுறது ஒரு குறி போடுறாங்க பாருங்க, அதான் சஸ்திக். அந்த சிம்பல், அந்த காவி கொடியில சஸ்திக் சிம்பல் போட்ட கொடிதான் இந்தியாவின் தேசிய கொடியாக ஒரு நாளைக்கு பாராளுமன்றத்திலே உயருமா. அதுவரையில் RSS காரர்கள் இந்த அசோக சக்கரம் இருக்கிற கொடியை ஏற்ற மாட்டார்களாம். அசோக சக்கரம் யாரால் வந்தது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வந்தது. சக்கரம் இந்தியாவின் ஜனநாயகம் என்ற சக்கரத்தில் தான் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஜனநாயகம் சுழன்று கொண்டே இருப்பதற்கு தேசிய கொடியில் இருக்கிற தம்ம சக்கரம், அதாவது நீல நிறத்தில் இருக்கு. நீளம் தான் எப்போதுமே இயக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. நீங்க வாட்ஸ்அப்ல கூட பாருங்க, டியூட்டிக்கு வந்தாதான் பார்த்துட்டான அர்த்தம். நீளம் தான் வந்து ஓகேன்னு அர்த்தம். நீளத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை. வானமும் நீளம், கடலும் நீளம், நீளம் தான். தேசிய கொடியில மையத்தில் இருக்கிறது நீளம். நாம எல்லாம் மூவர்ண கொடியணும், 4 வர்ண கொடியது. தேசிய கொடி வந்து 4 வர்ண கொடியது, மூவர்ண கொடி அல்ல. மேல இருக்கிற 3 கலரை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். நடுவில் சக்கரமா இயங்கிட்டு அம்பேத்கரின் வண்ணம் நீல வண்ணம். அந்த கொடி சக்கரம், தம்ம சக்கரம் இருக்கிறதுனாலேயே RSS காரங்க அந்த கொடியை ஏற்றுக்கிறாங்க. அந்த கொடியை ஏற்றுக்கல. அப்ப RSS காரனுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, RSS காரனுக்கு பிடிக்காத ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்கு. சட்டம் ஆக்ட் என்னன்னா அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன். அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு வந்து ஒரே கனவு, இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மனு தர்மத்தை சட்டமாக்கணுங்கிறதான் விருப்பம். இருக்கும் வரை வாய்ப்பு இல்லை. அம்பேத்கரின் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இல்லை. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ராமதாஸ் கவலைப்பட மாட்டாரு. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, மோசிட்டு முடிக்காம போவான். பிஜேபிக்கான தமிழ்நாடு வளர்ந்தா என்ன, வளராட்டானா வளரவே கூடாது என்பது நம்முடைய பிரச்சனை. வரவே கூடாது, தடுக்கிறோம். அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி கோயில தூக்கிட்டு வராங்க. உள்ள ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாமக. வெகுமக்கள் விரோத கொள்கையை கொண்ட ஒரு இயக்கம் RSS. முதல்ல தேசிய கொடியை பிடிக்காது. 2வது, இந்திய அரசமைப்பு சட்டம் அவனுக்கு பிடிக்காது. 3வது, இந்தியாங்கிற பெயரே அவனுக்கு பிடிக்காது. அவன் இந்தியாவே சொல்ல மாட்டான். பாரத் மாதா கி ஜெய், என்ன மொழியே தெரியல. அம்மாவுக்கு வணக்கம் சொல்லலாம், பாரத மாதா கி ஜெய். அவன் இந்தியான்னு சொல்லவே மாட்டான். இந்தியாங்கிற பேர் அவனுக்கு பிடிக்கல. அப்ப இந்தியாங்கிற பேரை வந்து மாத்தணும். என்ன பேர் வைக்கணும்?
இந்தியாவுக்கு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு பேர் வைக்கணும். இப்ப மூணாவது பேர் பிடிக்கல, இந்தியாவுடைய பெயரை பிடிக்கணும். நாலாவது என்ன பிடிக்காதுன்னா இந்த மாதிரி தனித்தனியா மொழி பேசுறத பிடிக்காது. தமிழன், தெலுங்க, மலையாளி, கன்னடம், குஜராத்தி, இந்தியாவில் இருக்கிற 130 கோடி பேரும் ஹிந்தி பேசணும். அதுதான் ஒரு விருப்பம். வாய்ப்பே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் வாய்ப்பே இல்லை. அவருக்கு எந்த மொழியும் பிடிக்காது. அஞ்சாவது எந்த மதமும் பிடிக்காது. பார்சி மதம் பிடிக்காது, சீக்கிய மதம் பிடிக்காது, பௌத்தம் பிடிக்காது, சமணம் பிடிக்காது, தன்மைத்துவம் பிடிக்காது. பல மதங்கள் இருக்கக்கூடாது, பல மொழி பேசுறது இருக்கக்கூடாது. அதான் முழக்கம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். யாருகிட்ட இருந்து உங்க விளையாட்டை காட்டுறீங்க? அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறவரையும் உங்க சம்பளம் பணிக்காது. இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித் இயக்கங்களையும் உங்களால் விலைக்கு வாங்க முடியும். விடுதலை சிறுத்தைகளை எந்த கொண்டனாலும் விலைக்கு வாங்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு விலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி கொடுக்கிற அஞ்சாவது வேற மதம் பிடிக்கவே பிடிக்காது. முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, சமண வெறுப்பு, பௌத்த வெறுப்பு, சீக்கிய வெறுப்பு. ஒரே மதம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். இது அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட், இந்தியா முழுவதும் ஒரே கல்விதான் இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு கல்வி, ஆந்திராவில் ஒரு கல்வி, குஜராத்தில் ஒரு கல்வி. மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கக்கூடாது. மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கக்கூடாது. அப்போ ஒரே தேசம் ஒரே கல்வி. ஏன்னா அப்பதான் அவன் விரும்புற புராண கதையெல்லாம் வரலாறு கொண்டு வர முடியும். வரலாறு கொண்டு வர முடியும். அப்ப எல்லாரையும் அவன் விரும்புற மாதிரி கலாச்சாரத்துக்கு கொண்டு வர முடியும். ஒரு 25 வருஷத்துல நாம் எல்லாம் தமிழன் என்கிற இந்தி பேசக்கூடியவா மாறிடும். எல்லாரும் கராமுரான் பேச ஆரம்பிச்சோம். என்னது கராமுரான் பேச ஆரம்பிச்சோம். இனிய தமிழ் பெயரும் அடித்தமிழ பேசுறதுதான் வரும். வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டோம். அப்படிதான் முழக்கமிடுவோம். ஆக இந்தியா முழுவதும் ஒரே மொழியை பேச வேண்டும், ஒரே கல்வி இருக்க வேண்டும், ஒரே மதம் இருக்க வேண்டும். அடுத்து ரொம்ப ஆபத்தான ஒரு கொள்கை வச்சிருக்கிற RSS. இந்தியா முழுக்க ஒரே கட்சி தான் ஆள வேண்டும். இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அந்த கவலை இல்லை. இப்போதைக்கு மகன் பதவியில் இருக்கணும், பரிசா இருந்தா போதும். எடப்பாடிக்கு சொத்து இருந்தா போதும், அது சொத்தை பாதுகாத்தா போதும். அவங்களுக்கு அதிமுக அழிஞ்சா கூட கவலை இல்லை. RSS ஒரு திட்டம் இருக்கிறது. இந்தியாவில் ஒரே கட்சி ஒரே ஆட்சி. இந்த மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது, மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது. மாநில கட்சிகள் ஒழிக்கணும். இதுதான் உடைய நோக்கம். ஒவ்வொரு கட்சியா சுவாதா பண்ணிட்டே இருக்கிறோம். சுவாதானா விழுங்கி ஏப்பம் விடுறது, சுவாதானா அப்படியே மொத்தமா விழுங்கி ஏப்பம் விடுறது. ஒவ்வொரு மாநில கட்சியா விழுங்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது பிஜேபி. பீகார்ல ஜேடியு பயிற்சி நிதிஷ்குமார் கட்சியை பதவியிருக்கிறாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை தனியார் நிக்க சொல்லி ஒரு சீட்ல கூட ஜெயிக்க விடாம அடிச்சு அந்த கட்சியையும் வீணாக்கி நிதிஷ்குமார் கட்சியையும் பலவீனப்படுத்தி ஒரே நேரத்தில் 2 கட்சியை காலியாகிட்டாங்க. இந்த தேர்தல் பிறகு 2 கட்சியை பறி கொடுக்க போறாங்க. ஒன்னு அதிமுக, இன்னொரு பாமக. பாண்டிச்சேரியில் 2 கட்சியை பறி கொடுக்க போறாங்க.